அங்காள மாத்தாயன் நான் மேல இருந்தா இவரு ஐயோ மாத்தாயன்னு என்ன பாக்குறாரு. அதுக்கு என்ன காரணம்னு என் வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். காலைல நம்பால் என்ன வேலையை கூட்டு வரும்போது அருந்ததியில வர வில்லனை பாக்குற மாதிரியே பாத்துன்னு வந்தாரு. ஜக்கம்மா இவன்ட்டு வந்து என்ன எப்படியா காப்பாத்துமானே இருந்தது ஒரு மைண்ட் செட். நான் என்னங்க பண்ணுவேன், நான் ஒழுங்கா இருந்தா என் சுழி ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது, என் சுழி ஒழுங்கா இருந்தா என் நேரம் ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழான்னு இறங்கின உடனே கரண்ட் ஆஃப் ஆகி போய் நான் என்னங்க பண்றது. அப்படி யார் தான்ப்பா என்ன பார்த்து கண்ணு வச்சிங்க, நானே டிஸ்டி பொம்மை மாதிரி இருக்கிறேன். இதுல எனக்கு டிஸ்டி ஒண்ணு தான் கேடு. பல்சர்ல போலான்னு பந்தாவா வந்தா இந்த ஆள் 20க்கு மேல போவாத பிளாட்டினாவை தூக்கின்னு வந்துட்டாரு. ஐயா தயவு செஞ்சு யாரும் பிளாட்டினா வச்சுக்கிறவங்க சண்டைக்கு வந்துடாதீங்க, பேருக்கு தான் அது பிளாட்டினா, உள்ள எந்த டீனாவும் கிடையாது, கிளச் பிளேட்டே கிடையாது, நீ என்னதான் திருவுனாலும் 20க்கு மேல போவாது. வந்தவரை கூட்டி என்னையா கூத்து இது ஏன் எடுத்துன்னு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு ஐயா இன்னைக்கு வேலைக்கு போக சாமான் கிடையாது, இதை எடுத்துன்னு போனோம்னா நம்ம சாமான் அடிபடாம பத்திரமா போலான்னாரு. ஐயோ நமக்கு சாமான் தான் முக்கியம் அப்படின்ட்டு இந்த வண்டியில கிளம்பிட்டோம். பில்டிங் போய் பட்டி எல்லாம் கரிச்சிட்டு சாரத்து மேல ஏறலான்னு பார்த்தா ஐயோ தயவு செஞ்சு நீங்க கீழே பாருங்க, இல்லன்னா பிரேமர் அடிக்கு போங்க, என்ன போனி பண்ணி விட்டுறாதீங்கன்ட்டாரு. நான் அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன், இல்லன்னா ஆட்டத்தை கிளப்புன்னு மேல ஏறி பட்டி பார்க்க ஆரம்பிச்சேன். தலைவன் பட்டி பார்த்ததை விட என்ன ரொம்ப நேரம் பார்த்தது தான் அதிகம். அப்புறம் எப்பவும் போல பழைய கதை தான், கையில இருக்குது கவுரு கொஞ்சம் நவுருன்ட்டு பட்டியை கரைச்சோம். செவத்துக்கு முறவாசல் பண்ணோம். திடீர்னு ஐயா சோத்து பல்ல வச்சிட்டாங்க. தோ வந்துட்டேன் போனோம். இடிஞ்ச செவத்துக்கு மண்ணலி பூசின மாதிரி பூவை வாரி கடாச்சிட்டு போய் 1 மணி நேரம் படுக்கலான்னு பார்த்தேன். ஐயா விடாம மெய்யழகன் கதையாட்ட பேசிக்கினே இருந்தாரு. பேசி முடிச்சுட்டு திடீர்னு ஒரு ட்விஸ்ட், ஐயா போது நீங்க பட்டி பார்த்த வரைக்கும் உங்க கண்டம் என்னையும் சேர்த்து கண்டமாக்கிட்ட போது நீங்க இதுக்கு மேல போய் பிரேமர் அடிங்கன்ட்டாரு. அவரை பொல்லாதவன் சென்றாய் மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு போய் பிரேமர் அடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு கட்டி புடிச்சு வாரின்னு வீட்டுக்கு கிளம்பி போயினேன்ட்டோம்.